ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைய வாழ்க்கை சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அன்பு காணிச்ச உறவு, ரொம்ப நேசத்தை வச்ச உறவு, அவங்க ஒரு காலகட்டத்தில் ரொம்ப உயிராயிருந்த உறவு இன்னைக்கு பேசாம அலட்சியப்படுத்துதான். இப்படி நேசிச்ச உறவு பேசாம அலட்சியப்படுத்திட்டு இருக்கிற உறவு உங்களை தேடி வந்து பேச வச்சா எப்படி இருக்கும்? ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும்ல. கண்டிப்பா பின்னால போய் நீங்க கெஞ்ச கெஞ்ச உங்களை அலட்சியப்படுத்துறவங்க அவங்களே தேடி வரணும். அப்படி வச்சா ரொம்ப ரொம்ப நல்லா தானே இருக்கும். இப்படி உங்க வாழ்க்கையில யாராவது ஒருத்தங்க பேசாம அலட்சியப்படுத்திட்டு இருக்காங்களா? அலைய வைக்கிறாங்களா? அவங்க மீண்டும் உங்களை தேடி விரும்பி வந்து பேச வைக்க இந்த ஒரு செயலை மட்டும் செய்தா போதும். என்ன, பேசாம அலட்சியப்படுத்தின உறவு அவங்களே மீண்டும் தேடி வந்து விரும்பி வந்து பேசுவாங்களா? கண்டிப்பாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். அதனால லாஸ்ட் வர ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாமா? இப்போ இந்த வீடியோல வந்து அலட்சியப்படுத்தவங்க எப்படி நடப்பாங்க அதை பற்றி பார்ப்போம். அலட்சியம் எதனால படுத்துறாங்க அதையும் பார்ப்போம். அதே போல அலட்சியப்படுத்தினவங்க கிட்ட எப்படி நடந்தா அவங்களே தேடி வருவாங்க அதையும் பற்றி டீப்பா பார்க்க போறோம். ஏன்னா இதெல்லாம் தெரிஞ்சாதாங்க அலட்சியப்படுத்தினவங்க தேடி வர வைக்க முடியும். முதல்ல ஃபர்ஸ்ட் வந்து அலட்சியப்படுத்துறவங்க எப்படி அலட்சியப்படுத்துவாங்க? ஏன்னா சிலவங்க வந்து என்னன்னா, அவங்க அலட்சியப்படுத்துறாங்க அப்படிங்கிறது தெரியாமையே அவங்க என்ன செய்யறாங்கன்னா, ஏன் இவங்க எப்படி இருக்காங்கன்னு கன்ஃபியூஸ் ஆகுறாங்க. முதல்ல அலட்சியப்படுத்தினவங்களோட நடவடிக்கை எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, முந்தியெல்லாம் பாருங்க, உங்ககிட்ட ரொம்ப ரொம்ப டைம் ஒதுக்கி மணிக்கணக்கா பேசிட்டு இருப்பாங்க. இப்பெல்லாம் நீங்களே கால் பண்ணா வர அவங்க அந்த காலை அட்டன் பண்ண மாட்டாங்க. மேபி அட்டன் பண்ணா வர அதுக்குள்ள பதில மட்டும் சொல்லிட்டு கொஞ்ச நேரத்துல வச்சிருவாங்க. அப்போ இதுல இருந்து நீங்க புரிஞ்சுக்குங்க, அவங்களுக்கு உங்க மேல உள்ள இன்ட்ரெஸ்ட் வந்து கம்மி ஆயிடுச்சு, உங்களை அலட்சியப்படுத்த ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி அர்த்தம். அதே போல ஒரு மெசேஜ் நீங்க அனுப்பி பாருங்க, அவங்க ஆன்லைன்ல தான் இருப்பாங்க, ஆனா அதுக்குள்ள ரிப்ளை வந்து வராமலும் இருக்கலாம். அப்படி வந்தா ஓகே அப்படிங்கிற ஒரு சின்ன ஷார்ட் ஃபார்மோட முடிச்சுக்குவாங்க. அப்போ இதுல இருந்து நீங்க புரிஞ்சுக்கணும், முந்தியெல்லாம் நிறைய நேரம் மெசேஜ் பண்ணியிருப்பாங்க, டைப் பண்ணியிருப்பாங்க. இப்போ அப்படி இல்லாம இங்க கேட்கறதுக்கு மட்டும் ஆன்சர் வரும். இதுல இருந்து நீங்க புரிஞ்சுக்கோங்க, அவங்க வந்து உங்களை அலட்சியப்படுத்திட்டு இருக்காங்க அப்படிங்கிறத கிளீனா புரிஞ்சுக்கலாம். ரெண்டாவது மூணாவது பாத்தீங்கன்னா, நிறைய பேர் பண்றது என்னன்னா, அலட்சியப்படுது ஒரு அவங்க வாழ்க்கையில என்ன நடந்தாலும் உங்ககிட்ட ஷேர் பண்ணுவாங்க. எக்ஸாம்பிளுக்கு ஒரு இடத்துக்கு போறாங்க அப்படின்னா அதை உங்ககிட்ட சொல்லிட்டு தான் போவாங்க. அப்படி இருந்தவங்க இப்ப கொஞ்சம் கொஞ்சமா எதுவுமே உங்ககிட்ட சொல்லாம அவங்க இஷ்டத்துக்கு நடக்க தொடங்குவாங்க. இதுல இருந்து நீங்க புரிஞ்சுக்குங்க, கண்டிப்பா அவங்க உங்களை அலட்சியப்படுத்திட்டு இருக்காங்க. இப்போ அலட்சியப்படுத்துறவங்க இப்படிலாம் நடந்தா அலட்சியப்படுத்துறாங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சிடுச்சு. இனி அலட்சியப்படுத்துறவங்க எதுக்காக அலட்சியப்படுத்தணும் அதை பற்றி பார்ப்போம். அது எப்படின்னா, முதல்ல அலட்சியப்படுத்துறவங்க என்னன்னா, இப்போ எதுக்காக அலட்சியப்படுத்துறாங்க அப்படின்னு சொல்லி நீங்க பார்க்கணும். இதுல நிறைய கேட்டகரி இருக்குங்க. சிலவங்க வந்து மனசுல ஏதோ ஒரு வெறுப்பு, உங்களை பற்றி ஒரு கசப்பு அவங்க கிட்ட இருக்கிறதா உங்ககிட்ட ஓப்பனா சொல்ல மாட்டாங்க. சொல்லாம அதை வந்து அலட்சியப்படுத்தி இருப்பாங்க. இப்படி இருந்தாங்கன்னா அவங்க வந்து உங்ககிட்ட மனக்கசப்போட உங்ககிட்ட உங்களை அவாய்ட் பண்ணிட்டு அந்த வெறுப்பை வெளியே சொல்ல முடியாம அவங்க உங்களை விட்டு விலகி போக. ரெண்டாவது கேட்டகரி என்ன அப்படின்னா, ஏதோ ஒரு தேவைகளுக்காக மட்டும்தான் உங்ககிட்ட பேசியிருப்பாங்க, பழகி இருப்பாங்க. இப்போ அந்த தேவைகள் வந்து முடிஞ்சிடுச்சு, உங்களை கொண்டு இருந்த தேவைகள் முடிஞ்சு போச்சு. அப்படிங்கும்போது அவங்க மெதுவா உங்ககிட்ட இருந்து கொஞ்சம் கொஞ்சமா விலகி போக பார்ப்பாங்க.
இது ஒரு கேட்டகரி. மூணாவது கேட்டகரி, நீங்க இவ்வளவு நாள் பேசி பழகிட்டு இருந்தீங்கல்ல, உங்களை பற்றி அத்தனை காரியங்களையும் அவங்க தெரிஞ்சு வச்சுட்டாங்க. அப்போ இனி தெரியறதுக்கு எதுவுமே இல்லை. உங்களை விட பெஸ்டா ஏதாவது ஒருத்தங்க புதுசா இன்ட்ரடியூஸ் ஆகும்போது, என்ன எப்ப பார்த்தாலும் இவங்க கிட்ட பேசி பேசி போர் அடிக்குதுப்பா, கொஞ்சம் சேஞ்ச் ஆகட்டுமே அப்படின்னு சொல்லி அவங்க அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்டு உங்களை உங்ககிட்ட இருந்து விலகி போக பார்க்கலாம். இதனாலையும் என்ன செய்வாங்கன்னா அலட்சியப்படுத்துவாங்க. இப்படி நிறைய கேட்டகரிகள் இருக்கு. இப்படி ஒருத்தங்க அலட்சியப்படுத்துறது தெரிஞ்சிருச்சு அப்படின்னா இனி அவங்கள எப்படி தேடி வர வைக்கணும் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இப்போ ஒருத்தங்க உங்ககிட்ட அலட்சியப்படுத்துறாங்க தெரிஞ்சிடுச்சு, இனி அவங்கள தேடி வர வைக்கணும்னா நீங்க போய் கெஞ்சுறதுனாலயோ இல்லைன்னா பின்னால போய் ஏன் பேச மாட்டாங்க அப்படின்னு சொல்லி கேட்கறதுனாலயோ அவங்க உங்க அன்பை புரிஞ்சுக்கிட்டு பேசுவாங்க அப்படின்னு சொல்லி யோசிக்கிறீங்களா? கண்டிப்பா நடக்காத ஒரு விஷயம். அவங்க கிட்ட போய் கெஞ்சுறத முதல்ல நிறுத்துங்க. நிறுத்திக்கிட்டு அவங்களுக்கு எப்பவுமே அவைலபிளா இருக்காதீங்க. இருக்காம அவங்கள இப்போ நீங்க யோசிக்கலாம், என்னால அவங்ககிட்ட பேசாம பழகாம எல்லாம் இருக்க முடியலையே அப்படின்னு சொல்லி. அலட்சியப்படுத்துறாங்கன்னு தெரியுது இல்ல? அலட்சியப்படுத்தினா தன்மானம் இழந்து போகும், உங்க சுயமரியாதை இழந்து போகும். அப்போ ஒரு கையில வைரம் தான் இருக்கு, நீங்க ஒரு வைரம்னு வைங்களேன், அவங்களுக்கு கிடைச்சிட்டீங்க. ஆனா தள்ளி ஒரு தகரடப்பா இருக்கு. அப்போ கையில இருக்கிற வைரத்தை விட தள்ளி இருக்கிற அந்த தகரடப்பு தான் உங்களுக்கு பெஸ்டா தெரியும். அதனால தான் வைரமான உங்களை விட்டுட்டு தகர டப்பாய் நோக்கி போயிருக்காங்க. அப்போ உங்க மதிக்காதவங்ககிட்ட போய் கெஞ்சி நின்று உங்க செல்ஃப் ரெஸ்பெக்ட நீங்க கெடுக்குறீங்களா? அதனால உங்களுக்கு நீங்க தான் அப்படிங்கிற ஒரு மைண்டுக்கு நீங்க வரணும். வந்துட்டு யார் நம்மளை வேண்டாம் அப்படின்னு சொல்லி அலட்சியப்படுத்தினாங்களோ அவங்க முன்ன வாழ்ந்து காணிக்கணும், அவ்வளவுதான். அப்படி யோசிச்சுட்டு உங்க கடமையில முழு கவனத்தை செலுத்துங்க. வாழ்க்கை வாழ்றதுக்குங்க, அழுதுட்டு இருக்கிறதுக்கு இல்லை. அதுவும் அன்பே இல்லாதவங்களை நினைச்சு அழுதுட்டு இருக்கிறதுக்கு இல்லை. அலட்சியப்படுத்துற உறவு உண்மையான உறவு நினைக்கிறீங்களா? ஒண்ணு புரிஞ்சுக்குங்க, நம்ம தேடி போகக்கூடிய உறவை விட நம்மளை தேடி உண்மையா நேசிக்க ஒரு உறவு அதை மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த உலகத்துல உண்மையான அன்பு கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப ரேரு. நிறைய பேர் பண்ற வேலை என்ன அப்படின்னா, ரொம்ப ஒருத்தங்க அன்பா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி தெரிய வர்றது வர அவங்க பின்னால போய் எப்படியாவது அவங்கள பேச வைக்கணும்னு சொல்லி ரொம்ப ட்ரை பண்ணி ரொம்ப அன்பை கொட்டுறாங்க. அட் த சேம் டைம் அவங்களுக்கு கிடைச்ச பிறகு அவங்களுடைய வேல்யூ அவங்க உணர்றது கிடையாது. எங்க போறாங்க அப்படிங்கிற ஒரு இதுல அலட்சியப்படுத்துறது. எப்ப பார்த்தாலும் ஒர்க்குன்னு சொல்லுவாங்க பேச போனாலே. ஆனா உறவு இருக்கும்போது அதுக்கு அருமை தெரியறது இல்ல. அந்த உறவு விட்டுட்டு போன பிறகு ஐயோ விட்டுட்டு போயிட்டே அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்றது. ஒரு உண்மையான உறவு உங்ககிட்ட உண்மையா நேசிச்சுட்டு இருக்காங்கன்னா தயவு செய்து அவங்க மனசை காயப்படுத்தி அலட்சியப்படுத்தாதுங்க. அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுங்க, அவங்கள மதிங்கன்னு சொல்லுவேன். அப்போ இப்படி ஒருத்தங்க மதிக்காம உண்மையாவே ரொம்ப காலமா அலட்சியப்படுத்துறாங்கன்னா அவங்க பின்னால நீங்க போய் நிற்கும் போது உங்க மதிப்பு மரியாதை குறைஞ்சு போயிடும். அவங்க சி இவங்க தானே அப்படிங்கிற நிலைமைக்கு வந்துருவாங்க. அதனால உங்க மதிப்பை நீங்க உயர்த்தணும், அதுலதான் முழு கவனத்தை செலுத்தணும். வாழ்க்கையில உங்க மதிப்பை உயர்த்த நிலைமைக்கு என்னெல்லாம் உண்டோ அதெல்லாம் ட்ரை பண்ணுங்க. வாழ்க்கையில வாழ்ந்து காணிங்க. தூக்கி அலட்சியப்படுத்தினது தகர டப்பா இல்ல, வைரம் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு புரிய வைக்கணும்னா நீங்க உங்க வாழ்க்கையில முழு கவனத்தை செலுத்தி வாழ்க்கையில வாழ்ந்து காணிக்கணும். ஓகேவா? முடியுமா? கண்டிப்பா முடியும். முடியாதுன்னு சொல்லி யோசிக்காதீங்க. தன்னம்பிக்கை தாங்க வாழ்க்கை. எதனாலயோ இல்லாம விழுந்து போயிடுறோம். ஆனா நம்ம எழும்பணும்னா தன்னம்பிக்கை வேணும். அந்த தன்னம்பிக்கையோட இன்னைக்கு நீங்க எழும்புறீங்க. உங்க வாழ்க்கையில நீங்க முன்னேறக்கூடிய வழியை நீங்க யோசிங்க, செயல்படுத்துங்க, நல்லா சிந்திங்க. ஒரு முடிவு எடுக்கிறதுக்குன்னா நல்லா சிந்திங்க, செயல்படுத்துங்க. அலட்சியப்படுத்தின உறவு முன்ன நீங்க வாழ்ந்து காணிக்கும் போது கண்டிப்பா அவங்க ஃபீல் பண்ணுவாங்க, மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டு கண்டிப்பா உங்களை தேடி அவங்க விரும்பி வருவாங்க. ஓகேவா? அதனால கவலைப்படுறதுனாலையோ கண்ணீர் வடிக்கிறதுனாலையோ ஒரு பிரயோஜனம் இல்லை. கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப இதை விட பெஸ்டான ஒரு உறவு தேடி வரும். அதை மிஸ் பண்ணிடாதீங்க.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்றேன். அதுவரை பை, see you. இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்கிற ஆல்ங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கிங்க. அப்பதான் நான் போடக்கூடிய வீடியோ உடனுக்குடன் அப்லோட் ஆகும். நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்றேன். அதுவரை பை, see you.